Hi babes, welcome back to my channel Drama Love Shifa Secret Relationships Episode 7. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஜேமின்னு அவன் கையை கட் பண்ணிக்கிறான். டாவுனுக்கு எதுவுமே புரியல. என்ன இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உன்னோட தப்பு தான். நீ யாரெல்லாம் உங்ககிட்ட கைண்டாக இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் ரொம்ப ஈஸியாக லவ் வந்துடுது. ஒன்னால தான் இதெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கத்தியை கீழே போடுன்னு டாவுன்னு சொல்கிறான். இப்போ உனக்கு கவலையாக இருக்கா? நான் இத்தனை நாளாக உனக்காக எவ்வளோ கவலைப்பட்டிருப்பேன் தெரியுமா? உனக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பேன், உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ நீ அசால்ட்டாக என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறல்ல, இப்போ நீ என் லைஃப்பை விட்டுட்டு போயிட்டேன், நான் இப்படி இருக்க மாட்டேன், ரொம்ப மிசரபுளாக ஆகிடுவேன் அப்படின்னுட்டு அவன் மேலேயே சாயிறான். அவ்வளோதான், அவன் மயக்கம் போட்டுட்டான் போல. ஒன்று என்கிட்ட பேசிட்டு வெளியில் வரும்போது ஃபோன் எடுத்தால அவன் செங்கியானுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான் போல. ஸோ செங்கியான் அவனை பார்க்கறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறான். ஆனால் டாவன் வர மாதிரி இல்லை. அப்போ இவன் திரும்ப டெக்ஸ்ட் பண்ணுறான், கவலைப்படாத நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு. செங்கியானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறான். ஆனால் ரொம்பவே லேட் ஆகிடுது. ஸோ அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஜேமின் மயக்கம் போட்டு விழுந்தால அவனை டாவன் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கான் போல. அவன் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவன் ஆனால் பக்கத்தில் யாருமே இல்லை. ஸோ அங்கே இருக்க நர்ஸை கூப்பிட்டு, நர்ஸை ஃபஸ்ட்டு என் பக்கத்தில் வந்து நீங்கள் இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து உங்களை ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, என்னை கூட்டிகிட்டு வந்தானே அவன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்ல, கிளம்பிட்டானா அப்படின்னு ஜேமின் ஆச்சரியமாக கேட்குறான். ஆமாம், இதை அவங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. இவன் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிக்கிறான். அப்போ ஒன்று செங்கியனை வர சொல்லியிருந்தான்ல, ஸோ அவனை பார்க்கறதுக்காக ஓடி போகிறான். அப்போ அவனோட லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, இத்தனை நாளாக நீ எனக்காக எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், எனக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் நான் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் நீ என் லைஃப்பில் நிறைய விஷயம் பண்ணியிருக்கி. ஸோ அங்கே ஃபாரினுக்கு அனுப்புனது, அப்புறம் ரிலேஷன்ஷிப் அவனும் நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணியிருக்கல, அந்த மாதிரி தயவு செஞ்சு மறுபடியும் எதுவும் பண்ணாது. ஏன்னா இத்தனை நாளாக நான் என் மனசு சொன்னதை கேட்கவே இல்லை, ஆனால் இனிமேல் நான் என் மனசு சொன்னதை கேட்க போகிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கான். இங்கே தேடிக்கிட்டு இவன் செங்கியனை வெயிட் பண்ண சொன்னால அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஆனால் செங்கியனை காணும். ஆனால் அவன் போயிட்டான் போல அப்படின்னு நினைக்கும்போது செங்கியன் கரெக்டாக அங்கே வந்துடுறான். நீ வந்துட்டியா அப்பாடா அப்படின்னு டாவன் அவனை பார்த்து கொஞ்சம் நிம்மதியாகிறான். அப்போ டாவனோட கழுத்தில் ஹிக்கி மாதிரி இருக்குது. அதை செங்கியன் நோட்டீஸ் பண்ணிடுறான். அது எப்போ வந்துச்சுன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜேமின் இவனை பிடிச்சி ரொம்ப முரட்டுத்தனமாக கிஸ் பண்ண ட்ரை பண்ணால, அப்பான இதுதான் காயந்தான் அது. ஆனால் அதை செங்கன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, ஓ இது என்கிட்ட காட்ட தான் நீ வந்தியா, எனக்கு புரிஞ்சு போச்சு, கவலைப்படாத, இனிமேல் நான் உன் லைஃப்பில் வரமாட்டேன், ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். செங்கியன் அவன் ரூமில் உட்காந்து அதையே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நைட்டு ஃபுல்லாக அவன் தூங்கவே இல்லை போல். இங்கே சூரியன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜேமின் அட்மிட் பண்ணாங்கல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில். ஜேமின் வெளில வந்ததுமே, ஓ நான் கேள்விப்பட்டதெல்லாம் அப்போ உண்மைதானா, கார்டியனே இல்லாமல் உன்னை தனியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க அப்படின்ட்டு அவன் கையில் இருக்க காயத்தை பார்க்குறான். அப்படின்னா எல்லாமே நிஜம்தான் போலயே. தாவன் ரொம்ப மாறிட்டான்ல, இப்போதைக்கு நீயே நாள்லாம் அவனுக்கு எதுவுமே கிடையாது, நம்மளெல்லாம் அவன் மறந்துட்டான் தானே. சரி விடு, இனிமேல் நம்ம 2 பேரும் தனியாக எதுவும் பண்ண முடியாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சூரியனை ஜேமின்னு அவனோட பிளான் கூட கலந்துக்க சொல்கிறான். ஆனால் ஜேமின் எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்கான். என்ன அப்படின்னு சூரியன் பார்க்க, அவ்வளோதான், இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் போதும், இனிமேல் நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, தாவன் எனக்கு இன்னும் சொல்லிட்டான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சூரியனால் அதை நம்ப முடியல. இவனா இப்படி பேசுகிறான் அப்படின்னு அவனே ஆச்சரியமாக பார்க்க ஜேமின் அசால்ட்டாக அங்கேருந்து போயிடுறான். அடுத்த நாள் ஆஃபீஸில் ஒன்று செங்கியனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் செங்கியன் ரொம்ப நேரமாகி வரவே இல்லை. அப்போ இன்னைக்கு செங்கியனுக்கு உடம்பு சரியில்லை, அவள் அதனால் ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்னு அவங்களோட மேனேஜர் சொல்கிறாரு. ஸோ அவனுடைய ஒர்க்கை வந்து இவனை பார்க்க சொல்கிறாங்க. இவனை எங்கேயோ போய் ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. இவன் திரும்பி செங்கியனோட சேரை பார்க்குறான். அப்புறம் ஏதோ வேலை விஷயமா வெளில வரான். அதான் மீட்டிங்காக வெளில வந்திருக்கான். அந்த மீட்டிங் முடிஞ்சுட்டு அவன் ரிட்டர்ன் போகும்போது ஃபோன் எடுத்து பார்க்குறான். நேற்று நைட்டு செங்கியன் இவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தால, எவ்வளோ நேரமானாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு. அதை பார்த்ததுமே இவனுக்கு செங்கியனை போய் மீட் பண்ணலான்னு தோணுது போல். இவன் உடனே ஒரு டாக்ஸியை பிடிச்சி செங்கியனை பார்க்கறதுக்கு போகிறான். செங்கியன் தான் வந்து கதை ஓப்பன் பண்ணுறான். இவன் உள்ளே வந்ததுமே, நான் உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேன், உனக்கு எதுவும் ஆகலைல்ல, மெடிசன் சாப்பிட்டியா, அப்புறம் நேற்று அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நேற்று நடந்த விஷயத்த அவன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறான். அதுக்குள்ளே செங்கியனு, இல்லை வேண்டாம், நீ சொன்னதெல்லாம் போதும், என்னுடைய எனக்கு இதுக்கு மேலே எது மேலேயும் நம்பிக்கை கிடையாது, எப்போ பார்த்தாலும் உன்னை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன், நீ எங்கே இருப்ப, என்ன பண்ணிக்கிட்டு இருப்ப,
ஆனா, இனிமே அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். சொல்லப்போனா, நான் இதெல்லாம் நெனச்சு ரொம்ப கவலைப்படுறேன். நான் எதுக்கு இந்த மாரி பண்ணேன் இத்தன நாளான்னு தெரியல. நான் இத ரொம்ப ரிக்ரெட் பண்றேன். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கேருந்து கெளம்பிடு அப்படின்னு சொல்றான். தாவன் கண்லலாம் தண்ணி வந்துடுது. அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா, இவ்ளோ பேசின செங்கியன் அவனுக்கும் தான் அழுகை வருது. அவன் அவனுடைய அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் டேவன் ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். தண்ணி புடிச்சுக்கிட்டு இருக்க, அந்த தண்ணி நெறஞ்சு போறது கூட தெரியாம இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பிரேக் முடிஞ்சு அவனுடைய இடத்துக்கு வரப்போறான். அப்ப எல்லாருமே இவன பார்த்து என்னமோ குசுகுசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்னாச்சு?" அப்படின்னு இவன் வந்து அவன் இடத்துல உட்கார்றான். அப்ப பக்கத்துல உட்கார்ந்திருக்க ஒரு ஒர்க் பண்றவன், "அந்த போஸ்ட்ட நீ பார்த்தியா?" அப்படின்னு கேட்குறான். "என்ன போஸ்ட்டு?" அப்படின்னு இவன் ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணி பார்த்தா, யாரோ இவன பத்தி தப்பா போஸ்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா, இந்த கம்பெனியோட டைரக்டர் அதாவது சூஹியானும் இவனும் ஒண்ணா காலேஜ் படிச்சிருக்காங்க. ஸோ, அதனால தான் இவனுக்கு இங்க ஈஸியா வேலை கிடைச்சிருக்குது. இது நெப்போட்டிசம். இவனுக்கு மத்தபடி டேலண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. இவனுக்கு வேலையே செய்ய தெரியாது. ரெக்கமெண்டேஷன்ல இவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்படி இப்படின்னு இவன பத்தி ரொம்ப என்னென்னமோ எழுதியிருக்குது. இத கண்டிப்பா சூயன் தான் பண்ணியிருப்பான். சூயன் தனியா நின்னு ஜேமின் சொன்னால அத யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் இனிமே நான் எதுவும் பண்ண போறதில்ல அப்படின்னு. அவன் அத யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே டாவன் அங்க வந்துடுறான். வந்துட்டு, "இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட்டும் சரி, இப்பயும் சரி, ஜேமினும் நீ எப்பயுமே இதே மாரி தான். என்கிட்ட இருந்து மறைச்சு மறைச்சு நீங்களா என்னமோ பண்ணிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்?" நீ மட்டும் ஃபர்ஸ்ட்டே உண்மைய சொல்லியிருந்தா அப்படின்றான். அதாவது ஃபர்ஸ்ட்டே சூர்யா இவன தான் லவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படின்னு அவன் சொல்ல, நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தா மட்டும் என்ன நடந்திருக்கும்? நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கணும், இப்ப சொல்லியிருக்கணும். இப்ப இப்ப நடக்க போறது என்ன? இனிமே நீ என் கூட இருப்பியா, இருக்க மாட்டியா? அதுதான் இப்ப தெரிய வேண்டிய விஷயம் அப்படின்னு சூஹியன் இது ஒரு பெரிய விஷயம் இல்லாத மாரி அசால்ட்டா சொல்றான். தாவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன பேசியும் எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்ற மாரி அவன் தனியா வந்து ஸ்டெப்ஸ் கிட்ட உட்கார்றான். அப்ப ஜேமின் இவனுக்காக கைய கட் பண்ணிக்கிட்டான்ல, அந்த ஞாபகம் வருது. ஏன் என்ன சுத்தி இப்படி நடக்குது? செங்கியானும் இவன வேணான்னு சொல்லி வெறுத்து ஒதுக்குறான்ல. எனக்கு மட்டும் இந்த மாரி நடக்குது. எனக்கு புடிச்ச 3 பேருமே இந்த மாரி பண்றாங்களே! 3 பேருமே சேர்ந்து ஏன் என்ன இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு அத நெனச்சு தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். எங்க செங்கியானுக்கு ரொம்ப அதிகமா ஜுரம் வந்துடுது. அப்ப என்னாச்சு அப்படின்னு அவன் பக்கத்துல டாவன் வந்து கேட்குற மாதிரி இருக்கு. ஆனா அது டாவன் கிடையாது. இவனுடைய பாட்டி தான். அச்சச்சோ! என்னாச்சு உனக்கு? இந்த அளவுக்கு ஜுரம் அடிக்குதே! இரு நான் உனக்காக கஞ்சி செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு பாட்டி அவனுக்காக கஞ்சி செஞ்சு கொண்டு வந்து அத சாப்பிட வைக்கிறாங்க. அப்ப பாட்டி கேட்குறாங்க, "என்னாச்சு? எத நினைச்சு நீ இந்த அளவுக்கு கவலைப்பட்டுருக்க? உனக்கு இந்த அளவுக்கு ஜுரம் அதிகமா இருக்கே?" அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு வச்சு அழுத்தாத. அதனால தான் உனக்கு இந்த அளவுக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செங்கின் சொல்றான், "என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் பண்றதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஸோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் பண்ணது கரெக்ட்டு தானே?" அப்படின்னு கேட்க, பாட்டி உடனே அவன் பக்கத்துல வந்து அவன ஹக் பண்ணி, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ பண்ணதெல்லாம் கரெக்ட்டு தான். எல்லாம் நல்லபடியா நடக்கும்." அப்படின்னு அவன சமாதானப்படுத்துறாங்க. "நீங்க குடுத்த ஒரு ஹக்கு போதும் பாட்டி. எனக்கு என் உடம்பே சரியாயிட்ட மாதிரி இருக்கு." அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்ல, "சரி, சரி நீ இத சாப்பிட்டுட்டு இரு. நான் போய் உனக்காக டீ போட்டு கொண்டு வரேன்." அப்படின்னு பாட்டி போறாங்க. செங்கன் என்னதான் வாயால சொன்னாலும் அவனுக்கு மனசுக்குள்ள கஷ்டமா தான் இருக்குது. அத அவனால வெளியில சொல்ல முடியல. ஜேமின்னு அந்த யுனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான்ல, அந்த வேலைய விட்டுட்டு அவன் போறான் போல. அந்த காலேஜ்க்கு கால் பண்ணி சொல்ல, "சரி நீங்க போங்க. ஆனா நீங்க எப்ப வந்தாலும் உங்களுக்காக நாங்க ஒரு வேலை வச்சிருப்போம். உங்களுக்கு எப்பயுமே இங்க ஒரு ஸ்பாட் இருக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. ஜேமின்னு ஊர விட்டு போக போறான் போல. அடுத்த நாள் செங்கியன் ஒர்க்குக்கு வரான். அப்ப பாட்டி அவனுக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க. நல்லபடியா உடம்பு சரியாயிருச்சா? இன்னைக்கு நீ ஆஃபீஸ் போறியான்னு. அவன் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ரிப்ளை பண்ண, அவன் இந்த டாவனுடைய மெசேஜ பார்க்குறான். அப்புறம் அவனுக்கு இன்னைக்கு எப்படி அவன ஃபேஸ் பண்ண போறது அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கு போல. அவன் போறான். ஆனா ஒர்க்குக்கு பார்த்தா இன்னைக்கு டாவன் வரல. என்னாச்சு அவன் வரல அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறான். டாவன் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரலையான்னு. அப்ப அவங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. யாரோ அவன பத்தி தப்பு தப்பா ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணாங்க. அவனுக்கும் டைரக்டருக்கும் கனெக்ஷன் இருக்கு. அதெல்லாம் படிச்சுட்டு தான் அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணான் போல அப்படின்னு, இவனும் அந்த போஸ்ட்ட உட்காந்து படிக்கிறான். அப்ப மேனேஜர் அங்க வந்து, இவனும் டாவனும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட்ட இவன மட்டும் பிரசன்ட் பண்ண சொல்றாங்க தனியா. "ஏன் நான் பண்ணணும்? டாவன் தானே பண்ணணும்." அப்படின்னு கேட்க, டாவன்னு நம்ம டீம விட்டுட்டு போயிருவான் போல. அவனே நம்ம கம்பெனில பேசி அவனுக்கு டவுன் ப்ரமோஷன் கேட்டிருக்கான். அதாவது மேல இல்லாம ஒரு படி கீழ போகறதுக்கு கேட்டிருக்கானாமா. அத கேட்ட செங்கியவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் சீக்கிரமா அங்கருந்து வேல முடிச்சுட்டு வெளியில போறான். போற வழியில சூர்யான இடிச்சிடுறான்.
செங்கன் ஆல்ரெடி அவன் மேல கோவமா இருந்தான் போல. "நீ எல்லாம் ஒரு டைரக்டரா? உன்னோட எம்ப்ளாயீஸ ஒழுங்கா பார்த்துக்க கூட உனக்கு தெரியாதா?" அப்படின்னு அவன பார்த்து செம்ம கடுப்பா திட்டுறான். "ஏன் உங்கள பார்த்துக்கிறது தான் என் வேலையா?" அப்படின்ற மாரி அவனும் திமிரா பேச, "உன்னால தான் இதெல்லாம் நடக்குது. இப்ப தாவணு இந்த டீம விட்டு வெளியில போக போறான்" அப்படின்னு சொல்ல, அத கேட்ட சூஹியனும், "பரவாயில்லையே, அது கூட நல்ல ஐடியா தான்" அப்படின்னு சொல்றான். "என்ன சொல்ற நீ? அவன் இந்த ப்ராஜெக்ட்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான் தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எங்க தெரியும்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன் அங்கருந்து போயிடுறான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவன் வேலைக்கு வரல அப்படின்ற விஷயத்தையும் சொல்றான். சூஹியானுக்கு அப்பதான் தெரியுது அவன் வேலைக்கு வரலன்னு. உடனே யாருக்கோ ஃபோன் பண்றான். அப்ப செங்கியோன்னு டாவன தான் தேடி போயிருக்கான். டாவன் இன்னைக்கு வேலைக்கு வரலன்னா எங்க போயிருப்பான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவனோட அப்பார்ட்மெண்ட்க்கு போக தான் ட்ரை பண்றான். அப்ப அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அவன் சொன்னான்ல, எப்பல்லாம் அவன் லோவா ஃபீல் பண்றானோ அப்பல்லாம் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு மலைக்கு போவான்னு. அந்த ஞாபகம் வர அவன் அந்த மலைக்கு டாக்ஸிய போக சொல்றான். ஆனா சூஹியானுக்கு அந்த விஷயம் தெரியாதுல்ல. சூஹியானு ஸ்ட்ரெயிட்டா டாவனோட அப்பார்ட்மெண்ட்க்கு போய் அங்க கதவ தட்டிக்கிட்டு இருக்கான். அங்க அவன் இல்லன்னு தெரிஞ்சதுமே கடுப்பாயிட்டு, எங்க போனான் இவன் அப்படின்னு அத நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஈவினிங் ஆயிடுது. டாவன் சொன்ன மாதிரியே அந்த ஹில்க்கு தான் போயிருக்கான் போல. அப்ப அவன தேடிக்கிட்டு செங்கியான் வந்துடுறான். டாவன் பக்கத்துல வந்து நிக்க, நீங்க என்ன பண்ற செங்கியான் அப்படின்னு அவன் ஆச்சரியமா கேட்குறான். "நீ அன்னைக்கு ஒரு நேரம் சொன்னல்ல, நீ எப்பல்லாம் லோவா ஃபீல் பண்றியோ அப்பல்லாம் இங்க வருவேன்னு. அதான் இங்க உன்ன தேடிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போக ட்ரை பண்றான். "எதுக்கு இப்படி இங்கேருந்து நீ ஓட ட்ரை பண்ற?" அப்படின்னு அவன் கைய பிடிச்சு நிக்க வைக்கிறான். "இப்படி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? நீ எப்படி இவ்வளோ சீக்கிரம் இத கிவ் அப் பண்ணலாம்?" அப்படின்னு சொல்ல, அவன் செங்கியானுக்கு சாரி சொல்றான். "எதுக்கு எனக்கு சாரி சொல்ற? நீ என்கிட்ட என்ன சொன்ன? உனக்கும் கடைசியா ஒரு ட்ரீம் வந்திருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ட நல்லபடியா செஞ்சு முடிக்கிறது தான் உன்னோட ட்ரீம்ன்னு சொன்னேல்ல. அப்புறம் ஏன் அந்த டீம் விட்டு நீ விலகுறேன்னு சொல்ற?" அப்படின்னு கேட்க, "நீ அந்த ரூமர்ஸ் எல்லாம் கேட்கலையா? இப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க? எனக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸால தான் வேலை கிடைச்சுச்சு. எனக்கு உண்மையாலுமே டேலண்ட் எதுவும் இல்லன்னு நினைப்பாங்க தானே! அதனால தான் எனக்கு இந்த வேலை வேண்டாம்" அப்படின்னு சொல்ல, "நீ ஏன் எதுக்கு அந்த மாரி திங்க் பண்ணிக்கிற? ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு" அப்படின்னு அவன் தான் உன்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். சூஹின் தாவனுக்காக அவனோட அப்பார்ட்மெண்ட் கீழ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். தாவன் வந்ததுமே கோவமா அவன்கிட்ட போய், "எங்க போன நீ? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்ற. என்ன நெனச்சிட்டு இருக்க உன் மனசுல?" அப்படின்னு அவன் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிக்க, ஆனா டாவன் அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போறான். "நீ டீம்ம விட்டு விலகிட்டேன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்கிட்ட வா, என் கூட சேர்ந்து வேலை செய்" அப்படின்னு சொல்ல, "யாரு சொன்னது? நான் அந்த டீம்ம விட்டு விலக போறதில்ல. நான் அந்த ப்ராஜெக்ட்ட நல்லபடியா பண்ண போறேன்" அப்படின்னு சொல்ல, அவன் கடுப்பாயிடுறான். "நீ எதுக்கு மறுபடியும் மறுபடியும் என்கிட்டருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ற? இனிமே நான் உன்ன இந்த மாரி எஸ்கேப் ஆக விட மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, டாவன் கடுப்பாயிட்டு, "நான் சொல்றத ஒழுங்கா கேட்டுக்கோ. இத்தன நாள் நான் எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனா நான் இனிமே இந்த மாதிரி இருக்க மாட்டேன். என் மனசு சொல்றத மட்டும் தான் கேட்பேன். ஸோ நீ அந்த ஜேமின் 2 பேருமே என் லைஃப்ல இதுக்கு மேல இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க" அப்படின்னுட்டு கோவமா அங்கேருந்து போயிடுறான். அப்ப சூர்யன் யாருக்கோ கால் பண்ணி, "நம்ம பிளான் பண்ணத இப்ப எக்ஸிக்யூட் பண்ணணும்" அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் தாவன் வேலைக்கு போகும்போது அவனுக்கு ஜேமின் கிட்ட இருந்து கால் வருது. அவன் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் தயங்குறான். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு அட்டன் பண்ணி பேசுறான். ஜேமின் ஃபர்ஸ்ட் இவங்கிட்ட சாரி சொல்றான். "நான் ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துலேருந்து எந்திரிச்சதுமே உனக்கு சாரி சொல்லணும்னு தான் நெனச்சேன். ஆனா நீ அங்க இல்ல. நான் பண்ணதெல்லாம் தப்பு" அப்படின்னு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு, "நான் இந்த ஊர விட்டு போறேன்" அப்படின்னு சொல்றான். இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா அவன் எடுத்திருக்க முடிவு கரெக்ட்டு தானே அப்படின்னு, "சரி நல்லபடியா போயிட்டு வான்னு" சொல்றான். அவன் சரின்னு பேசிட்டு ஃபோன வச்சுடுறான். ஃபோன வச்சுட்டு திரும்பி பார்க்க செங்கன் அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கான். இவன் செங்கன்ட்ட பேசலாம் அப்படின்னு நெனச்சான் போல. அப்பன்னு பார்த்து செங்கன் கிட்ட சில பேர் வந்துடுறாங்க. டாவன் கிட்ட சில பேர் வந்துடுறாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்க, இவங்க 2 பேராலயும் எதுவும் இன்ட்ராக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறமும் ஆஃபீஸ்ல இவன் இவனோட வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கான். செங்கன் அவனோட வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கான். 2 பேரும் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் பர்சனலா பேசுறதுக்கு எதுவும் டைம் கிடைக்க மாட்டேங்குது. பட் ஒர்க் ரிலேட்டடா 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க இத்தன நாள் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்த ப்ராஜெக்ட்டு, இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க அத ப்ரசன்டேஷன் பண்ணணும். ஸோ வேலை ரொம்ப அதிகமா இருந்ததால, செங்கன் வேலை செஞ்சுட்டு அங்கேயே தூங்கிடுறான். டாவண்ணு அவன் மேல வந்து கோட்ட போத்தி விட்டுட்டு போறான். செங்கன் தூங்கல போல முழிச்சுட்டு தான் இருந்திருக்கான். அவன் எந்திரிச்சு டாவன் போன இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜேமின்னு அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்ப அவனும் தாவனும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ அதில இருக்குது. அதையும் எடுத்து உள்ள வச்சுக்கிறான். வீடே ஃபுல்லா காலி பண்ணி எல்லாமே ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்குது. அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு தான் ப்ரெசன்டேஷன் குடுக்க வேண்டிய நாள் போல. எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து வந்து அவங்களோட ப்ரெசன்டேஷன் குடுக்கணும் போல. அவங்களுக்கு யார பிடிச்சிருக்கோ அத அவங்க செலக்ட் பண்ணுவாங்க போல. இங்க தாவணும், செங்கனும் வந்துடுறாங்க. அவங்க ப்ரெசன்டேஷன் குடுக்க போற இடம், மைக்கெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் பக்கத்துல வந்து, "உங்களோட டைரக்டர் சூஹியாங் வரலையா?" அப்படின்னு கேட்க, "இதோ நான் இப்போ உடனே அவருக்கு கால் பண்றேன்" அப்படின்னுட்டு தாவன் கால் பண்றான். ஆனா சூஹியாங் ஃபோன் அட்டெண்ட் பண்ண மாட்றான்.
அது அவர் வந்துருவாரு இப்ப அப்படின்னு தாவன் சமாளிச்சுட்டு இருக்கேன். அங்க செங்கியன் வந்துடுறான். வந்துட்டு நல்லா பண்ணு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரான். செங்கியன் அங்க வந்திருக்கான். ஆனா கீழ கார் பார்க்கிங்ல உட்காந்துட்டு யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் டெக்ஸ்ட் பண்ண ஆள் அங்க வந்துட்டு எல்லாம் ரெடி அப்படின்னு சொல்றான். இவன் என்னமோ பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுது. அப்புறம் டாவான் அவனுடைய ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஜேமின் கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது. நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் கொடுக்கணும். நீ ப்ரெசன்டேஷன் கொடுக்குறல அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். கீழே பார்க்கிங் கிட்ட வா அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் செங்கனை பார்க்க, செங்கன் என்ன ஓகேவா ரிஹர்சல் பண்ணலாம் அப்படின்னு கேட்க, ஒரு சின்ன வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, செங்கனை சரி போயிட்டு வா அப்படின்னு சந்தோஷமாகவே அனுப்பி வைக்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்ட்டு டாமன் அங்கேருந்து கிளம்பி கீழே பார்க்கிங்க்கு போகிறான். பார்க்கிங்கில் யாரையுமே காணோம், இருட்டாக இருக்குது. இவன் எங்கே அவன் அப்படின்னு தேடும்போது அவனுக்கு ஜேமின் கிட்டேருந்து டெக்ஸ்ட் வருது. இங்கே டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கு, நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்ல, அவன் அந்த டெக்ஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது யாரோ வந்து அவனை கிட்னாப் பண்ணிடுறாங்க. இங்கே செங்கி அவனை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ ஒருத்தர் வந்து என்ன ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. இவன் ஓகேன்னு சொல்லிட்டு தாவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணி பார்க்குறான். என்ன நீ இன்னும் வரலையா அப்படின்னு பார்த்தா தாவன்கிட்ட இருந்து எந்த ரிப்ளையுமே இல்லை. இவன் கீழே பார்க்கிங் தானே போகிறேன்னு சொல்லிட்டு போனான். சரி நம்ம அங்கேயே போய் பார்க்கலான்னு ஸ்ட்ரைட்டாக பார்க்கிங்க்கே அவனை தேடிக்கிட்டு போகிறான். அந்த இடத்துல யாரையுமே காணோம். அடுத்த சீனில் டாவன் எங்கேயோ கடத்தி கை காலெல்லாம் கட்டி வாயை பொத்தி உட்கார வச்சுருக்காங்க. அந்த இடம் பார்க்குறதுக்கு ஏதோ புதுசாக இருக்குது. இது வரைக்கும் அந்த இடத்த காமிச்சதே கிடையாது. ஒரு பாழடைஞ்ச இடம் மாதிரி இருக்குது. அப்போ யாரோ அவன் முன்னாடி வராங்க. யார் அது அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதோட எபிசோடு முடியுது. ஒரு எக்ஸ்ட்ரா சீனில் பாஸ்டில் நடந்ததை காட்டுறாங்க. அப்போ ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்போ சூஹியானு ஜேமின்னு தாவன் எல்லாருமே ஒன்றா உட்காந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தாவனை அவனோட விஷை வந்து ஒரு பேப்பரில் எழுத சொல்கிறாங்க. அதை கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணலான்னு சொல்கிறாங்க. தாவனும் அவனோட விஷை எழுதுகிறான். அப்புறம் 3 பேருமே சேர்ந்து அவங்களோட விஷ் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் ஸ்னோ வருது அப்படின்னு சொல்ல 3 பேருமே ஜன்னல் கிட்ட வந்து நின்று அந்த ஸ்னோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. 3 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இது வந்து பாஸ்டில் நடந்தது. அப்போ அந்த 3 பேர் எழுதின அவங்களோட விஷ் என்ன அப்படின்னு காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு 2 பேர் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது சூஹியானும் ஜேமின்னும். ஆனால் டாவன் மட்டும் என்ன எழுதியிருக்கான், சாகிற வரைக்கும் நம்ம இதே மாதிரி ஒன்றா இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கான். இதோட எபிசோடு முடியுது. இந்த விட உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த நடக்க போதும் தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ வேவ்ஸ். பை.